பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி நிலைக்காது. விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். 2026ல யார் முதல்வர் வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்க? எங்கள் எடப்பாடி தான். இதில் புதுசாக வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எங்களுக்கு எடப்பாடி வரணும். ஏன் தெரியுமா, அந்த காலத்தில் அங்கே விஸ்வாசி எம்ஜிஆர். அடுத்த சிஎம் யார் வருவாங்க? விஜய் தான் ப்ரோ. ஏன் விஜய் வரணும்? எங்களுக்கு வந்து அவர் ஒரு படமே நடிக்கிறாரு. நாங்கள் படத்துக்கெல்லாம் பார்க்கல. எங்கள் அண்ணன் எங்களுக்கு வந்து ஒரு சொந்த அண்ணனாக இருந்தாலும், அசல் அண்ணனாக இருந்தாலும் சரி, சொந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன் தான் வரணும் விஜய். நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன்னு நினைக்கிறாரு. நல்லா பண்ணுவார், நாங்கள் நம்புகிறோம். ஒருத்த ஓட்டு அண்ணனுக்கு மட்டும்தான். சார், 2026ல அடுத்த சிஎம்மா தமிழ்நாட்டில் யார் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்க? சார், மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க வந்தாக்க ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி இப்போ இருக்கிற திமுக மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுகவை மீண்டும் வந்தாக்க நல்லா தான் இருக்கும். இல்லை, ஆல்ரெடி மக்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்கிறாங்க. அதனால் திமுக வந்து நிறைய பேர் மக்கள் வந்து விரும்புகிறாங்க ஆக்சுவலி. அதே போல் அவங்களுடைய கூட்டணி கட்சி கூட கரெக்டான பலமாக இருக்கிறதுனால திமுக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2026ல் யார் ஓட்டு போடுவீங்க? யார் ஜெயிச்சு வரணும்? விஜய் தான் ஜெயிச்சு வரணும். புது பழைய ஆளுங்களாம் அதே தான் வராங்க. எங்களுக்கு நல்லதே செய்ய மாட்றாங்க. விஜய் வந்தால் என்ன நல்லதை செய்கிறாரோ, ஏழைங்களுக்கு கடை கட்டி கொடுக்குறாரோ, நாங்கள் பழைக்கிறதுக்கு வழி தேடுறாரோ, அவர் இஷ்டம். ஐயா, 2026ல் அடுத்த சிஎம்மா யார் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? எடப்பாடி பிஜேபி கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்து நல்ல நல்ல திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாரு. அவர் இந்த வரைக்கும் நல்லா தான் பண்ணார். இதில் ஒன்றுமே எங்களுக்கெல்லாம் பாரு, மீட்டரும் ஏற்றி தரல, எவ்வளவோ கஷ்டப்படுறோம். ஆட்டோ வாழ்வாதாரமெல்லாம் அழிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஓலா ஓபர் விட்டு எல்லாம் நாசி பண்ணிட்டாங்க. இவ்வளோ தூரம் எவ்வளோ ஓட்டு போட்டோம், நிறைய செஞ்சுருக்காங்க, செய்யலெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை. அப்போ புதுசாக வாய்ப்பு கொடுப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மெயின் பாயிண்ட் அதுதான். மற்றபடி விலைவாசியில் நல்ல வருமானம், எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. எல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு. வாய்ப்பு கொடுப்போம். எத்தனையோ பேர் வராங்க. 5 வருஷம் தானே வாய்ப்பு கொடுப்போம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தா தொடர்ந்து வராரா என்னன்னு பார்ப்போம். செய்வாருன்ற அதான் நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன்ல, நம்பிக்கை தான். அவங்க வந்து பண்ணலை, சரி இவர் வந்தால் அதை பண்ணுவாரா, நல்லது செய்வாரா, விலைவாசி குறையுமா, இந்த இன்றைக்கி சிலிண்டர் விலை ஏறி போச்சு, என்ன பண்ணலாம், பாதிக்கப்படுறது நாங்கள் தானே. அப்போ அவருக்கு போடலான்னு நினச்சின்னு இருக்கோம் நாங்கள். ஆனால் கண்டிப்பாக அவருக்கு போடுவோம். அக்கா, 2026ல் அடுத்த சிஎம்மா யார் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? டிவிக்கு